வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹட்டனில் தேசிய தீபாவளி பண்டிகை நிகழ்வு. நாட்டில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவை ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஜனாதிபதியுடன் கைகோர்க்க வேண்டும் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அழைப்பு. இன்னும் சில மாதங்களில் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை. மாகாண சபை தேர்தலூடாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது கொண்டுள்ள அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்துவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கருத்து. கனமழையால் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். தேசிய தீபாவளி பண்டிகை நிகழ்வுகள் இன்று ஹேட்டனில் இடம்பெற்றன. புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம், நுவரெலியா மாவட்ட செயலகம் மற்றும் நோர்வூட் பிரதேச செயலகம் ஆகியன ஏற்பாட்டில் 2025 ஆண்டுக்கான தேசிய தீபாவளி பண்டிகை நிகழ்வு இன்று ஹேட்டனில் இடம்பெற்றது. ஹேட்டன் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜைகள் மற்றும் வழிபாடுகளில் ஈடுபட்ட அதிதிகள் ஹேட்டன் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஹேட்டன் மல்லியப்பு சந்தி வரை பேரணியொன்றையும் முன்னெடுத்திருந்தனர். இந்நிகழ்வில் புத்த சாசனம் மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹெனிதும சுனில் செனவி, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, கிருஷ்ணன் கலைச்செல்வி, பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா, ஹட்டன் டெக்கோயா நகரசபை தலைவர் அசோக கர்ணாரட்ன உட்பட அரசியல் பிரமுகர்கள், பிரதேச சபை நகரசபை உறுப்பினர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். பூஜைகளை அடுத்து மாணவர்களின் கலை நிகழ்வுகளுடன் மாணவர்கள் பேரணியாக அதிதிகளை அழைத்துச் சென்றனர். கோலாட்டம், மலை மெலியகத்தின் பாரம்பரிய கலையான காமென் கூத்து, அர்ஜுன துவசு போன்ற வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய பல்வேறு கலை நிகழ்வுகள் இன்றைய பேரணியை அலங்கரித்திருந்தன. பின்னர் அங்குள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் தேசிய தீபாவளி தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது அதிதிகளால் தேசிய கொடியும் இந்து மதத்தை குறிக்கின்ற நந்தி கொடியும் ஏற்றப்பட்டது. இதன்போது பாடசாலை மாணவர்களினால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதேவேளை தேசிய தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு தபால் திணைக்களத்தினால் நினைவு முத்திரையொன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஹட்டன் கல்வி வலயம் உட்பட ஏனைய கல்வி வலயங்களை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் மலையக கலைகளை முன்னிறுத்தி ஆற்றுகைகளை வெளிப்படுத்தினர். நாட்டில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவை ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஜனாதிபதியுடன் கைகோர்க்க வேண்டும் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். தேசிய தீபாவளி விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்றைய நாட்டை மிகவும் வளைந்து கொண்டிருக்கிற போதைப்பொருள், பாதாள தாதாக்களின் அட்டகாசங்கள், ஊழல், லஞ்சம் எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை இன்று ஒரு இரண்மை என்ற நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எனவே இதை எல்லாம் ஒழிப்பதற்காக எங்கள் நாட்டுடைய தலைவர் அப்துல் நிசாமக அவர்கள் இந்த ஒரு தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். எனவே இந்த தேசிய வேலை திட்டத்திற்கு இந்த நாட்டிலே இருக்கிற சகல மத தலைவர்கள் இந்த போதைக்கு எதிராக உங்களுடைய ஆலயங்களில் இருந்து, உங்களுடைய பள்ளிகளில் இருந்து, உங்களுடைய வணக்கஸ்தலங்களில் இருந்து அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். பொதுமக்களாக நீங்கள் இதற்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும்.
இன்னும் சில மாதங்களில் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட உள்ளதாக தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். කමිටුව සාකච්ඡා කරලා ඒ පිළිබඳ මූලික වාර්තාවක් ඉදිරිපත් කළා තියෙනවා. குழு ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தி முதலாவது அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிடுவது என்பது விவாதிக்க அவசியப்படாத ஒன்றாகும். கொள்கை ரீதியாக எங்களுக்குள் பெரிய அளவு வேறுபாடுகள் இல்லை. சில இடங்களில் வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அவை இந்த நேரத்திற்கு தேவைப்படாது. இந்த நாட்டின் பிரதான கட்சியாக இரண்டும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். முக்கியமாக இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளது. இன்னும் சில மாதங்களில் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளில் இருந்தும் அழுத்தங்கள் வந்துள்ளன. தேர்தலை நடத்துவது ஜனநாயக கடமையாகும். மாகாண சபை என்பது மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்பட வேண்டியதாகும். அதற்கு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் குழு வேண்டும். வெறுமனே ஆளுநருக்கு மாத்திரம் அதை நிர்வகிக்க முடியாது. மாகாண சபை தேர்தல் தாமதமடைந்ததன் காரணமாக இப்பொழுது ஊழல் மோசடிகள் நிறைந்த இடமாக அது மாறியுள்ளது. எனவே மாகாண சபை தேர்தல் நாட்டுக்கு தேவை, மக்களுக்கு தேவை. மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக போட்டியிடுவது உறுதி. පළාත් සභාව සඳහා අපි සමග ජන බලවේගයත් එක්සත් ජාතික පක්ෂයත් නිසක ලෙසම එකමුතු ලයිස්තුවක් ඉදිරිපත් කරනවා. மாகாண சபை தேர்தலூடாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது கொண்டுள்ள அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்துவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி மற்றும் லால்காந்த உள்ளிட்டோர் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றியுள்ளனர். நாட்டையும் அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதை நாட்டு மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். நான் நினைக்கிறேன் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் ஊடாக ஒரு வருடத்திற்குள் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள் என்று. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அரசியல் ரீதியான மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன. அதற்கேற்ப ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்துவதாக கூறுகின்றது. புதிய முறையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும். அதற்கான சட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அப்படி இருக்கையில் எவ்வாறு தேர்தலை நடத்துவார்கள்? அரசாங்கம் தேர்தலுக்கு பயந்துள்ளது. அவர்கள் பொய் கூறி ஆட்சிக்கு வந்துள்ளனர். சிறந்த கல்விமான்களும் புத்திஜீவிகளுமே இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்து ஆட்சி பீடம் ஏற்றினர். ஆனால் அரசாங்கம் சர்வதேசத்துக்கு சென்று கேலிக்குள்ளாகும் போதும் நாட்டின் பொருளாதார கொள்கை தொடர்பில் செயற்படும் விதத்திலும் அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். எனவே இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கான முதலாவது நடவடிக்கையாக மாகாண சபை தேர்தல் அமையும் என நான் நினைக்கிறேன். அரசாங்கம் மக்களுக்கு பயப்படாமல் இருந்தாலும் அரசியல் ரீதியாக தேர்தலை நடத்துவதற்கு பயந்துள்ளது. தற்போது பாதாள உலக குழுக்களை அளிக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுப்பதாக தெரிவித்தாலும் நாட்டின் போலீஸ், விசேட அதிரடிப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினரின் செயற்பாடுகளின் காரணமாகவே அன்றும் இன்றும் என்றும் பாதாள உலக குழுக்களை ஒடுக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே பாதுகாப்பு பிரிவினரின் கௌரவத்தை அரசாங்கம் தங்கள் பைகளுக்குள் போட்டுக்கொள்ள நினைப்பதுதான் அவமானப்பட வேண்டிய விடயம். இந்தியாவிலிருந்து நடிகை ஒருவர் வருவது போலதான் சமீபத்தில் செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். சிரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதி இன்னும் கைது செய்யப்படவில்லை. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறினார்கள் பாதாள உலக குழுக்களுடன் சில அரசியல்வாதிகளுக்கு நேரடி தொடர்பு உள்ளது என்று. ஆனால் அரசாங்கத்திற்கும் அவர்களை கண்டறிய முடியாமல் உள்ளது. தற்போது செல்வாக்கு இழந்து வரும் அரசாங்கம் அதை கட்டி காத்துக் கொள்வதற்காக போலீசாரின் இவ்வாறான செயற்பாடுகளை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் பிரதான கட்சியின் தலைவர்கள் தொடர்பு பட்டுள்ளார்கள் என்று இந்த அரசாங்கம் கூறியது. ஆனால் இப்போது அவர்கள் யார் என்று சொல்லாமல் இருக்கின்றனர். நான் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றேன். முடியும் என்றால் அவர்களின் பெயரை வெளிப்படுத்துங்கள். நாமல் ராஜபக்சேவை பற்றி கதைக்கிறார்கள். அவர் நாடாளுமன்றில் வந்து உரையாற்றுகிறார். இந்த அரசாங்கம் ராஜபக்ச மீதான கோபத்தை தங்களது அரசியலுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றது. රාජපක්ෂ වෛරය ඔහුගේ දේශපාලන රැකවරණය බවට පත් කරගන්න උත්සාහයක යෙදීමක් කියන කාරණේ තමයි අපිට. கனமழையால் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக கலா ஓயா, தெதுருஓயா மற்றும் கிருந்தியோயா ஆற்றுப்படுகை பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவு பணிப்பாளர் பொறியியலாளர் HMBSD ஹேரத் இதனை தெரிவித்தார்.
ජලාශවල ජල මට්ටම් පාලනය කර ராஜாங்கனி நீர்த்தேக்கத்திலும் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனூடாக கலாஓயாவிற்கு வினாடிக்கு 4900 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அங்கமு நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 5 அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து வினாடிக்கு 2800 கன அடி நீர் கலாஓயாவிற்கு வெளியேற்றப்படுகிறது. தெதுருஓயா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததை தொடர்ந்து 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு அதிலிருந்து 1300 கன அடி நீர் தெதுருஓயாவிற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. அதேபோல ஏனைய சில நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களும் தற்போது அதிகரித்த வண்ணம் உள்ளன. நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்கவும், அத்தோடு தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது குறித்த நீர்த்தேக்கங்களின் ஏனைய வான்கதவுகளும் திறக்கப்படும். ජල මට්ටම් ගැන තදින් අවධානය යොමු කර යුතු බවද විශේෂයෙන් සඳහන් කරනවා. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி வசந்த சீனாதீர ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார். දින කිහිපය තුළ පැවති අධික වර්ෂාපතනය සහ දැනට පවතින වර්ෂාපතන සැලකිල්ලට ජාතික ගොඩනැගිලි පරිසර සංවිධානයේ නායම් හඳුනගැනීමේ නිර්දේශ තවදුරටත් දීර්ඝ කරන ලබනවා. பதுளை மாவட்டத்தின் அல்துமுலை மற்றும் ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் தொழுவ, உடுனுவர, தெல்தொட்ட மற்றும் உடுதும்பர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் ரமுக்கனை, பிளத்கோபிட்டிய, மாவனெல்ல, ருவான்வெல்ல, அரநாயக்க, கேகாலை மற்றும் யட்டியந்தொட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் யட்டவத்த, அமங்கா கோரலை, உக்குவெல்ல, பல்லேபோல மற்றும் ரத்தொட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நூரலிய மாவட்டத்தின் அங்குராங்கத்த, வலப்பனை மற்றும் அம்பகமுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தின் இம்புல்பே, ஹேலியகொட, கலவானை, ரத்தினபுரி மற்றும் வெலிகேபோல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை நிலை 1 கீழ் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அத்தோடு மலைப்பாங்கான பகுதிகளில் 100 முதல் 200 மில்லிமீட்டர் வரையில் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. எனவே அப்பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்து மழை பெய்யுமாக இருந்தால் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாரதிகள் மற்றும் வீதியோர வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் ஆபத்தான வீதிகளில் பயணிப்பதையும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதன் காரணமாக வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளையும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிடும் அறிவிப்புகள் தொடர்பிலும் பொதுமக்கள் அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். ඒ සම්බන්ධව අවශ්‍ය කරන උපදෙස් ලබාගෙන යනු ක්‍රියාත්මක වන සිටලා සිටිනවා. பசறையில் இருந்து மடல் சீமை செல்லும் பிரதான வீதியில் பசறை கிகிரிவத்தை 2ஆம் கட்டை பகுதியில் வீதியில் மண்வெட்டுடன் மரம் ஒன்று சரிந்து விழுந்தமையினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. இந்நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் குறித்த மண்வெட்டை அகற்றிய நிலையில் போக்குவரத்து வலிமைக்கு திரும்பியது. எனினும் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை திருக்கோவிலில் கடலரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச கடல் அரிப்பு தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்கள் முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் அரச பணம் வீண்விரயம் செய்யப்பட்டதாகவும் திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் சூனா சசிகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருக்கோவில் பிரதேசத்துக்குட்பட்ட ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் உள்ளிட்ட நீண்ட கடற்கரை பிரதேசம் கடல் அரிப்பு காரணமாக அழிவடைந்து வருகின்றன. மீனவர்களின் தங்குமிடங்கள், அரச கட்டடங்கள், தென்னை மரங்கள் மற்றும் மக்கள் குடியிருப்புகளுக்கும் கடலரிப்பால் அழிவடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலை தொடரும் பட்சத்தில் தேசத்து கோயிலான ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் மதில் சுவர்களையும் கடலரிப்பு காவு கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் சூனா சசிகுமார் பிரதேச மக்களுடன் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். பல வருடமாக இந்த கடலரிப்பு சம்பந்தமான விடயங்களை எங்களது அரசுக்கும் எங்களது இந்த தொலைக்காட்சி மீடியாவுக்கும் நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்காக இன்று இங்கு வந்திருக்கின்றோம். நான் இந்த பிரதேசத்தில் பிறந்து இந்த பிரதேசத்திலே வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமியின் அந்த மதிலில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயே இந்த கடல் இருந்தது நான் அறிந்த அளவில். தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 வருடங்களுக்கு முன்னால் எங்களது கரையோர கட்டுப்பாட்டு திணைக்களம் எங்களுக்கான அந்த கோயிலை பாதுகாப்பதற்கு பெரிய முட்கல்களை விட்டு
பெரிய கருங்கல்களை எல்லாம் கொண்டு வந்து குமித்து அவர்கள் ஏதோ ஒன்று செய்தார்கள். இருப்பினும் அது திறம்பட செய்யப்படாததன் காரணமாக அந்த கடல் அரிப்பானது அந்த மதிலையும் தாண்டி தற்போது ஊருக்குள்ளே வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசத்தில் எத்தனையோ ஆயிரம் தென்னைகள் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கின்றன. எத்தனையோ பில்டிங்ஸ் எல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கப்பட்டிருக்கின்றன. எங்களது மக்கள் பாவனைக்குரிய கிணறுகள் எல்லாம் அடித்து கடலோடு செல்லப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த பிரதேசம் கடலுக்குள்ளே நாங்கள் தாண்டு கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. நெடுங்காலமாக அரசிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் பல முறை தெரிவிக்கும் எங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கல. ஆகவே தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தை நாங்க நம்புறோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாகவாவது எங்களுக்கு இந்த தடுப்பை அமைச்சு தர வேணும். இப்ப எங்களுக்கு இருக்கிறதே பெரிய பயங்கரமான இதை நாங்க சீவிச்சு கொண்டு இருக்கிறபடியா இந்த அரசாங்கம் இப்ப இருக்கிற ஜனாதிபதி எங்களுக்கு இதை திரும்ப வந்து இதை பார்த்து எங்களுக்கு உதவி ஒன்று செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்துக்குள்ள இந்த மதில் போயிரும், கோயில் மதில். ஆனா எங்களுக்கு இரவுல தூங்குறதே பயமா இருக்குது. கடல் எப்ப அரித்து இடித்து புள்ளிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்க ஆலோசப்படுறோம். ஆனா எங்களுக்கு பயங்கரமாக இருக்கிறது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பெற்று பகுதியில் மரம் நடுகை திட்டத்துக்கு என வழங்கப்பட்ட காணியில் சட்டவிரோத கனியமணல் அகழ்வு இடம்பெறுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பெற்று பகுதியில் இயற்கை சமநிலையை பேணுவதற்கான நிரந்தர மர நடுகை திட்டம் எனும் பெயரில் 2017 காலப்பகுதியில் சுமார் 10 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்ட மர நடுகை திட்ட காணியில் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் இரவாக இடம்பெறுவதோடு பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து கொண்டிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் காட்டு யானைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாலத்தோப்பு முன்னப்பொடிவட்டை கிராமங்களுக்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளன. பாலத்தோப்பூர் கிராமத்தில் பல தென்னை மரங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. முன்னப்பொடிவட்டை அரசின தமிழ் கலைவன் பாடசாலை வளாகத்தில் இருந்த தென்னை, மா, வாழை மரங்களையும் காட்டு யானைகள் சேதம் விளைவித்துள்ளன. ஒரு மாதத்துக்கு மேலாக காட்டு யானைகளின் தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும் இரவு முழுவதும் பெற்றோரும் பிள்ளைகளும் யானைக்கு பயந்து விழித்திருப்பதால் பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளும் பாதிக்கப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காட்டு யானைகளின் தொல்லைகளை கட்டுப்படுத்த உரிய தரப்பினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மூதூர் மென்னப்பொடிவட்டை பாலத்தோப்பூர் கிராமங்களை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 1.5 மாசமா எங்களுக்கு ஜான அச்சுறுத்தலா இருக்குது. இங்க படிக்கிற பிள்ளைகள் சரியா இருக்காங்க. சுத்தி வளைச்சு இந்த சின்ன சின்ன கிராமத்துக்குள்ள படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வர நேரத்துல இவங்க பகல் ஃபுல்லா நித்திரதான் தூங்குறாங்க. என்னன்னு கேட்டா இரவு ஃபுல்லா சரியான முழிப்பா இருக்குது. ஜான இன்றைக்கு முன்னமடிவட்டை ஸ்கூலுக்குள்ள பயிர்கள் பலனளிக்கக்கூடிய மாமரம், தென்னை மரம் எல்லாம் உடைச்சி சேதப்படுத்திட்டு போயிருக்கு. எங்களுக்கு இது சரியான முடிவொண்டு வேணும். ஸ்கூல் பிள்ளைகளை வச்சு டீச்சர் இவ்வளவு அதிபர் பாதுகாத்து நல்ல முறையில ஸ்கூல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்குள்ள திடீரென்று இப்ப ஜான அச்சுறுத்தலால எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்குது. சுத்தி விளைச்சிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு பயிர்களுக்கு சேதப்படுத்துற யானை நாளைக்கு மனித உயிர்களுக்கு ஆபத்துகள் என்னவென்று சொன்னா எங்களுக்கு இதுக்கு சரியான ஒரு முடிவொண்டு தரணும். எங்களுக்கு சரியான தீர்வொண்டு தந்தா தான் மக்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான முடிவா இருக்கும் இது என்று நம்புறோம். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் கிளிநொச்சி மாவட்ட ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலான தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது ஆசிரியர்களின் இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் சில பாடசாலைகள் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. இங்கேயும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்குள்ள வடமாகாணம் தீர்மானிச்சிருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆசிரியர்கள் 90 பேருக்கு மேல வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புறது. ஆசிரியர்கள் நியமனம் வழங்காம தான் இந்த செயல்பாடு செய்ய போறாங்க. இதால பாதிக்கப்பட போறது யார்? மாணவர்கள். அடுத்தது இந்த ஆசிரியர்கள்.
ஏன்னா அது ஏற்கனவே கஷ்ட பிரதேசங்களில் செஞ்சு கிளிநொச்சி மாவட்ட கஷ்ட பிரதேசங்களில் வேலை செஞ்சு இருக்கிற ஆசிரியர்களை தான் திரும்ப எடுத்து அவங்க வேறு மாவட்டங்களுக்கு போட போகிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் தற்போது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு போடுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதோடு நாங்கள் பல போராட்டங்கள் நாங்கள் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். தற்போது கஷ்டப்பிரதேசத்தில் சேவை செய்கிற ஆசிரியர்களுக்கு அதிகஷ்டப்பிரதேசத்துக்கு 2500 ரூபாவும் கஷ்டப்பிரதேசத்துக்கு 1500 ரூபாவும் கிடைக்கும். அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கலாம் புதிய சுற்றறிக்கைப்படி அதிகஷ்டப்பிரதேச பாடசாலைகளை குறைச்சிருக்கு. கஷ்டப்பிரதேச பாடசாலை குறைச்சிருக்கு. கஷ்டப்பிரதேச சேவை செய்கிற ஆசிரியர்களுக்கு தற்போது கிடைச்ச கொடுப்பனவை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பில் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க சர்வதேச ஊடக அமைப்புகள் முன்வர வேண்டும் என மாட்டு ஊடக அமையம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிமலராஜனின் 25வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் அனுஷ்டிக்கப்பட்டது. ஊடகவியலாளர் மான நிமலராஜனின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. தீபச்சுடர் ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மட்டு ஊடக அமையம், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் வாவின கிருஷ்ணகுமார் தலைமையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர் பலரும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு அண்மையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இரவு நிமலராஜன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பத்திரிகைக்காக தனது கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்த போதே அவர் துப்பாக்கி பிரயோகம் அவர் மீது மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருந்தார். அந்த வகையில் இன்று 25 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான எந்த ஒரு நீதி பொறிமுறையும் உருவாக்கப்படவில்லை என்பதோடு எந்த விசாரணைகளும் நடாத்தப்பட்டு குற்றவாளிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உண்மையில் நிமலராஜன் அவர்களின் படுகொலை தொடர்பாக அண்மையிலே ஐடிஜேபி என்ற ஒரு அமைப்பு சர்வதேச இலங்கையில் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் பாதுகாக்கின்ற சர்வதேச சுயாதீன அமைப்பானது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது. 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சுமார் 44 ஊடகவியலாளர்கள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த 25 ஆண்டு காலமாக வடகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி தொடர்ச்சியான போராட்டங்களையும் கவனஈர்ப்புகளையும் கடந்த காலங்களிலே முன்னெடுத்து வந்தோம். அதே நிலை இன்றும் இருக்கின்றது. கடந்த காலத்திலே இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து செயற்படுகின்ற நிலைமைதான் இன்று காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்களும் படுகொலை தொடர்பிலே முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கடந்த காலங்களிலே எங்களுடன் இணைந்து போராடியவர்கள் இன்று ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் கடந்த இந்த ஒரு வருஷம் ஆகியிருக்கின்றது அவர்கள் ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் தமிழ் ஊடகவியலாளர் படுகொலை தொடர்பிலே எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த நேரத்திலே இந்த நாட்டுக்குள்ளே இதுக்கு சரியான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படும் அல்லது சரியான ஒரு நீதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எனவே இன்று சர்வதேச ரீதியாக பல்வேறு ஊடக அமைப்புகள் செயல்படுகின்றது. இன்று பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். இன்று காசாவிலே படுகொலை செய்யப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்காக நீதி கோரி பல்வேறு போராட்டங்களையும் சர்வதேச ரீதியாக முன்னெடுக்கின்றார்கள். இவர்கள் இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் குறிப்பாக அனைத்து ஊடகவியலாளருக்கும் இன்று ஏனைய சிங்கள ஊடகவியலாளருக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் தமிழ் ஊடகவியலாளர் தொடர்பான விசாரணைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையினை இன்றைய தினம் நாங்கள் முன்வைக்கின்றோம். யாழ் சுன்னாகம் பகுதியில் தங்கச்சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெலாலி வீதி புன்னாலைக்கட்டுவின் பகுதியில் பெண் ஒருவரது
தங்க சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் குறித்த பெண் வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த குறித்த சந்தேக நபர் அந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார். இந்நிலையில் இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்று 24 மணி நேரத்துக்குள் அளவட்டி பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்தனர். குறித்த கொள்ளை சம்பவத்திற்கு அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த நபர் அறுத்த சங்கிலியை அடக்கு வைத்துள்ள விடயம் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவரை மல்லாக நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டுக்கு இனந்தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. வீட்டின் ஒரு பகுதி எரிந்துள்ளதுடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் தீக்கிரையாகியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏறாவூர் பற்றி செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் சீனா சர்வானந்தனின் வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தமது வீட்டின் மீது தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச சபை உறுப்பினர் கரடினாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். மேலதிக விசாரணைகளை கரடினாறு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் ஏறாவூர் பற்றி பிரதேச சபை உறுப்பினரும் ஊடகவியலாளருமான சீனா நிலாந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். நுவரெலியாவில் களியாட்ட நிகழ்வில் போதைப் பொருட்களுடன் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா கிரகரிவாவி கரையோரத்தில் 4வது வாகன திரைப்படத்தில் இடம்பெற்ற முகப்புத்தக களியாட்ட நிகழ்வு ஒன்றினை சுற்றி வளைத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே போதைப் பொருட்களுடன் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட சுற்றி வளைப்பு இன்று அதிகாலை வரை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா பிரதான நகருக்கு நுழையும் அனைத்து பிரதான வீதிகளையும் மறைத்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மொபநாய்களின் துணையுடன் இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருட்களுடன் முகப்புத்தக களியாட்ட நிகழ்வு கொண்டு இடம்பெறுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட குஸ் போதைப் பொருள், கஞ்சா, ஐஸ், தீர்வை செலுத்தப்படாமல் சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகள், போதை மாத்திரைகள் மற்றும் மாவா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது கம்பகா, மட்டக்குழி, முகத்துவாரம், வெள்ளம்பட்டிய, மருதானை, கிராண்ட்பாஸ், பேலியகுட, நீர்கொழும்பு பிரதேசங்களைச் சேர்ந்த 18 முதல் 35 வயதுடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணையின் பின் நுவரெலியா மாவட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருகோணமலை மடத்தடி சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். திருகோணமலை மடத்தடி சந்தையில் வட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மடத்தடி சுற்றுவட்டத்தினூடாக திருஞான சம்பந்தர் வீதிக்கு செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிள் மீது பிரதான வீதியினூடாக மடத்தடி சந்தையை நோக்கி பயணித்த வட்டாரக வாகனம் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் இருந்து சுமார் 15 மீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசாத் நகர் பகுதியில் வைத்து கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காரில் பயணித்த கணவன், மனைவி ஆகியோர் மயிர் இலையில் உயிர் தப்பியுள்ளனர். விபத்தில் மின்சார கம்பியின் மின்கம்பங்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பெயர் பலகை என்பவற்றுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன.
திருமண வீடொன்றுக்கு அக்கரைப்பற்றில் இருந்து திருகோணமலைக்கு காரில் இருவர் பயணித்த போதே விபத்து சம்பவித்துள்ளது. சாரதியின் தூக்கம் விபத்துக்கான காரணம் என தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். விபத்து ஏற்படுத்தும் வகையில் பயணித்த பேருந்தால் மக்கள் அச்சத்துடன் பயணித்தனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்ததால் பேருந்தில் பயணித்தவர்களும் வீதியில் பயணித்தவர்களும் அச்சத்தை எதிர்நோக்கி இருந்தனர். புதுக்காட்டுக்கும் பழைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீதி சமிக்ஞைகளை பின்பற்றாது மிகவும் வேகமாக பயணித்தது. இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற 2 மகிழுந்துகளை முந்தி சென்றது. குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்படும் நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிகவும் வேகமாக அந்த பேருந்து முழுமையாக வலது பக்கத்தால் முந்தி சென்றது. அண்மை காலமாக இடம்பெறும் வீதி விபத்துக்களால் பல மரணங்கள், அங்கவீனங்கள் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்படுகின்றமை தொடர் கதையாகியுள்ளது. இதனால் வீதியில் பயணித்தவர்களும் அந்த பேருந்தில் பயணித்தவர்களும் அச்சத்தில் காணப்பட்டனர். நாளை தீபாவளி பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் பொருட்கொள்வனவில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாண நகர் பகுதியில் பல்வேறு விதமான பொருட்களை மக்கள் கொள்வனவு செய்தனர். ஆடைகள், பட்டாசுகள், இனிப்பு பண்டங்கள், ஆபரணங்கள் போன்றவற்றை மக்கள் கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்தது. இதனால் யாழ் நகரத்தில் சன நெரிசல் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. வழமையான தீபாவளி மற்றும் பண்டிகை தினங்களுக்கு முதல் நாள் நகரங்களில் பல்வேறு பகுதிகளிலும் அதிகளவான மக்கள் பொருட்கள் கொள்வனவில் ஈடுபடுவது வழமை. ஆனால் இன்று பருத்தித்துறை, மாந்திகை, நெல்லியடி நகரங்கள் சோகை இழந்து காணப்பட்டன. இதேவேளை பருத்தித்துறையிலிருந்து மருதங்கணி, கட்டைக்காடு, கேவில் ஊடாக போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு காலை 11:30 மணிக்கு பின்னர் தமது சேவையை நிறுத்தியதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகினர். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் தீபாவளி வியாபாரம் களை கட்டியுள்ளது. நாளைய தினம் உலகம் பூராகவும் உள்ள இந்து மக்களினால் தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை கொண்டாடும் முகமாக நாடு முழுவதும் வியாபாரம் களை கட்டியுள்ளது. அதன்படி கிளிநொச்சி நகர் பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு வர்த்தக நிலையங்கள் அனைத்திலும் மக்கள் திரண்டு தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து தீபாவளி கொண்டாட்டத்துக்கு தயாராகி வருவதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை தீபாவளியை முன்னிட்டு வவுனியாவில் வியாபாரம் களை கட்டியதுடன் அதிகளவான மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. கடந்த வருடத்தை விட இம்முறை தீபாவளி வியாபாரம் களை கட்டியதுடன் மக்கள் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ஆர்வத்துடன் தயாராகி வருவதையும் அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று மட்டக்களப்பு மக்கள் உற்சாகத்துடன் ஆடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை பலர் குடும்பத்தினருடன் கடைகள் நோக்கி செல்வதை வீதிகளில் அவதானிக்க முடிந்தது. வணிக வளாகங்கள், ஆடை அங்காடிகள் மற்றும் பரிசு பொருள் கடைகளில் வாடிக்கையாளர்கள் நிரம்பி வழிந்தனர். கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இன்று விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்ட மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் முகமாக பொருட்கொள்வனவில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதை இன்று அவதானிக்க முடிந்தது. ஆலியடிவேம்பு பிரதேசத்தில் ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் சந்தையில் கொள்வனவு செய்து வருகின்றனர். மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றமையால் மக்கள் மகிழ்ச்சியோடு கொள்வனவில் ஈடுபடுகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் மக்கள் தீபாவளி கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் ஆயத்தமாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஹட்டன் நகர சபைக்குட்பட்ட பலசரக்கு கடைகள், மரக்கறி சந்தைகள், உணவகங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள் இணைந்து திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இன்று பிற்பகல் இந்த திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்களின் சுகாதார நலன் கருதிய இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இதன்போது சுகாதாரமற்ற நிலையில் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உணவுப் பொருட்கள் வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதுடன் குறித்த உணவகங்களுக்கு பொது சுகாதார அதிகாரிகளினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்திலிருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டமைக்கு நீதி கோரும் கருப்பு அக்டோபர் நிகழ்வு மட்டக்களப்பு காத்தான்குடியில் இடம்பெற்றது. கருப்பு அக்டோபர் எனும் துணைப்பொருளில் விடுதலை புலிகளால் வடக்கிலிருந்து இன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி கோரும் நிகழ்வு நேற்று மாலை காத்தான்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளன ஷஹீத் அகமது லெபை ஹையார் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லிம்கள் அமைப்பு ஆய்வாளர் சட்டமானி BM முஜிபுர் ரஹ்மான், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் JLM முபீன், சமூக செயற்பாட்டாளர் AL மீராஸ் சாஹிப், சட்டத்தனி முஹைதீன் சாலி, யாழ் மாநகர சபை உறுப்பினர் அனான் உட்பட பலரும் உரையாற்றினர். ஐக்கிய நாடுகள் சபை அமைதிப்படையில் இலங்கை சார்பாக கடமையாற்றி ஓய்வு பெற்ற மேஜர் புகாரி மற்றும் ஆய்வாளர் சட்டமானி BM முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் காத்தநகர் முஹைதீன் சாலி எழுதிய சிலுவை சுமந்த பயணம் எனும் நூலும் வெளியிடப்பட்டது. வட மாகாணத்தில் இருந்து பலவந்தமாக விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கான நீதி கோரிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி பிரதேச முக்கியஸ்தர் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் MLAM அசீஸிடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி கல்வி கோட்டத்தில் உள்ள பாடசாலை அதிபர்களுக்கான வெலவூட்டல் செயலமர்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் காத்தான்குடி கல்வி கோட்டத்தில் உள்ள பாடசாலை அதிபர்களுக்கான வெலவூட்டல் செயல் அமர்வு இன்று காத்தான்குடி அல்மனார் அறிவியல் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. காத்தான்குடி கலெக்டிவ் அமைப்பின் ஏற்பாட்டில் கல்வியாளர் மற்றும் சிந்தனையாளரான சட்டத்தனி மாஹிர் அனாசிரினால் இந்த சமூக வெலவூட்டல் செயலமர்வு நடாத்தப்பட்டது. காத்தான்குடி கல்வி கோட்டத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்கள், பிரதி அதிபர்கள் மற்றும் உதவி அதிபர்கள் கலந்து கொண்டனர். பொறியியலாளர் நொஸ்வி தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் கலெக்டிவ் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் நகர பிரதேசத்தில் சார்நர நலம்புரி சங்கத்தால் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஏறாவூர் நகர பிரதேசத்தில் சார்நர நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலையில் சிரமதான பணிகள் நடைபெற்றன. சங்கத்தின் தலைவர் MSM ரோமி தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட சிரமதானத்தில் செங்கலடி மத்திய கல்லூரி, விவேகானந்தா வித்தியாலயம், காத்தான்குடி மத்திய கல்லூரி மற்றும் ஏறாவூர் மகார் தேசிய பாடசாலை ஆகிய பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சாரண மாணவர்கள் சிரமதான பணியில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிமனையின் சாரண உதவி ஆணையாளர் ஜான் பிரான்சிஸ், சாரண சங்கத்தின் ஆலோசகர் A அலி முகமது மற்றும் நகர சபையின் வட்டார உறுப்பினர் நாசர் அஸ்வத் ஆகியோரும் இப்பணியில் பங்கேற்றனர். நகர சபையின் மௌலானா பூங்கா, ஜுனனிப்தீன் ஆலிம் பூங்கா உள்ளிட்ட பிரதேசங்கள் சுத்தம் செய்யப்பட்டன. நகர சபையின் சுத்திகரிப்பு ஊழியர்கள் மற்றும் உளவு இயந்திரங்களும் இதன் போது பயன்படுத்தப்பட்டன. அம்பாறை தெய்வச்சேக்கிலார் அறநெறி பாடசாலையில் பன்னிசை பயிற்சி பட்டறை நடைபெற்றது. அம்பாறை அகரம் கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான பன்னிசை பயிற்சி பட்டறை இன்று பெரிய நீலாவணை
தெய்வ சேக்கிலார் அறநெறி பாடசாலையில் அகரம் கலைக்கழகத்தின் தலைவர் அகரம் சேனா விஜயந்தன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் இந்தியாவின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தேவர இசை கலைமானி வியன்னா உதயகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கினார். இங்கு மாணவர்களுக்கு பண்ணோடு தேவாரங்களை இசைப்பது தொடர்பான கருத்துக்கள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. தெய்வ சேக்கிலார் அறநெறி பாடசாலையின் அதிபர் பானா காயத்ரி, சமூக செயற்பாட்டாளர் அரவிந்தன் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.